சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற அருமையான தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகளுக்கு நான் அன்பின் வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்தபடினால் கர்த்தரை நான் துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் நடுவிலே நான் கொண்டு வந்து உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை விளக்கி சொல்லி, கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே நான் விளக்கி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லின வார்த்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் அதை கேட்டு, இயேசு அதை கேட்டு. எதை கேட்டு? யவீருடைய மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். இயேசுவிடத்தில் வந்து ஜெபிக்கும்படியாய் அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். இயேசு வருகிற வழியில சில தாமதங்கள், சில ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டியிருப்பதனால அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு செய்தி வருகிறது. யாருக்கு வருகிறது என்று சொன்னால், யவீருக்கு வருகிறது. யவீருக்கு அந்த செய்தி வந்தவுடனே இயேசு அதை கேட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யவீருக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? உன் மகள் மரித்து விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்கின்ற செய்தியை யவீருடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து யவீருடத்தில் ஜெபாலய தலைவனிடத்தில் சொல்லுகிறார். இயேசு அதை கேட்டார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு எல்லாவற்றையும் கவனமாய் கேட்கிற தேவன். யவீருடைய குடும்பத்தார் இயேசுவிடத்தில் வந்து எதையும் சொல்லவில்லை, அல்லது பக்கத்தில் இருக்கிற சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து எதையும் சொல்லவில்லை. இயேசு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சாட்சி சொல்லும்படியாய் அழைத்து ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி யவீருக்கு வருகிறது. இயேசு அதை கேட்டார். இயேசு அதை கவனமாய் கேட்டார். அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நீயும் விசுவாசம் உள்ளவனாயிரு, ரட்சிக்கப்படுவாய். அநேகருடைய வாழ்க்கையில என் சத்தத்தை யாரும் கேட்கல, நான் எவ்வளவோ கதறி பார்க்கிறேன், பதில் இல்லை, ஜெபித்து பார்க்கிறேன், ஆன்சர் இல்லை, நான் கலங்கி நிற்கிறேன், யாருமே என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணலை, என்னுடைய சத்தத்தை கேட்கல அப்படின்ற குறைகள் மனிதர்களுக்கு உண்டு. அநேக விசுவாசிகள் மத்தியிலும் அப்படிப்பட்ட பாரமான இருதயத்தோடு கூட இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்லவே வேண்டாம், இயேசு எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்க பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற தேவன் ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை,
நான் கதறுவதற்கு ஆன்சர் இல்லை, என் சத்தத்துக்கு பதில் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களை சத்தத்தை கேட்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு. அவர் மெய்யான தேவனாயிருக்கிறார். யவீருடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட செய்தியின் சத்தத்தை இயேசு கேட்டார். என்ன நடக்கிறது பாருங்க. இயேசு அவருடைய வீட்டுக்குள் போகிறார். அந்த பெண்ணுடைய சிறு குழந்தையுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார். மரித்த அந்த பெண், முடிந்தது என்று சொல்லப்பட்ட செய்தி, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிற செய்தி இயேசு கவனித்து கேட்டபடியினால் உயிர் பெற்றது. அவள் உயிரோடு கூட எழுந்தாள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் சத்தத்தை யாரும் கேட்கலன்னு நினைக்கிறீங்கல்ல, இயேசு உங்க சத்தத்தை கேட்கிறார். உங்க சத்தத்துக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார். வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 21 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆகார் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை குறித்து அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆகாருடைய அக்கா அல்லது முதல் மனைவி ஆபிரகாமுக்கு சாராள். இந்த ஆகாருக்கும் சாராளுக்கும் டக்கஃபர் ஆயிடுச்சு, சண்டை வந்துடுச்சு, குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் கஷ்டம். ஆவிக்குரியவங்க தான், ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிறவர்கள் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் சண்டை வந்துடுச்சு. அப்படி சண்டை வந்த உடனே இந்த அம்மாவுக்கு யாரும் என் சத்தத்தை கேட்க மாட்டார், என் வீட்டுக்காரன் என் சத்தத்தை கேட்கல, எங்க சொந்தக்காரங்க யாரும் என் சத்தத்தை கேட்கல, இனி இந்த வீட்டில் வாழத்தில் பிரயோஜனம் கிடையாது, இந்த வீட்டில் நான் இருப்பதில் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆபிரகாமும் அதை தான் நினைக்கிறாரு. சாராள் சொல்றாங்க, இவன் இந்த வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன், இவளை துரத்தி விட்டுருங்க, இவன் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆபிரகாம் பண்ணாரு, ஒரு துருத்தியை கொண்டு வந்தாரு, கொஞ்சம் தண்ணியை ஊத்தினார், அதில் அவருடைய ஷோல்டரில் மாட்டிட்டாரு, குழந்தைய கையில் கொடுத்துட்டாரு, நீ போமா, எங்கேயாலும் போய் பழைச்சிக்கோ, எப்படின்னா போ. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. சொந்த கணவர் கைவிட்டுட்டாரு, தன் குடும்பத்தார், தன்னை நேசிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. என் சத்தத்தை ஒருவருமே கேட்கலையே அப்படின்னு பேசபா வனாந்தரத்தில் இந்த அம்மா போய் அலையிறாங்க, சுத்தி சுத்தி வர்றாங்க, ஒரு வழியும் தெரியல, டெசர்ட், ஒரு வழியும் தெரியல. பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டால் உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகளுக்கு போனால் உங்களுக்கு தெரியும், எந்த டைரக்ஷனில் எங்கே இருக்கிறோன்னு தெரியாது. அப்படித்தான் இந்த அம்மா பேசபா வனாந்தரத்தில் அலைந்து திரியிறாங்க. இவங்க அலைஞ்ச அலைப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டாங்க. டெசர்ட்டில் தண்ணி கிடையாது, பாலைவனத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தண்ணி கிடையாது. தண்ணி எங்கே போகிறது? கையில் குழந்தை, கையில் குழந்தை, குழந்தைக்கு தண்ணீர் இல்லை, அதுக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. இவங்க கத்தி கூப்பாடிட்டு இருப்பாங்க, யாரும் பக்கத்தில் இல்லை, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, யாரும் சத்தத்தை கேட்கறதுக்கு முடியல. தனிமைப்படுத்தப்பட்டவளாய் வனாந்தரத்தில் கதறி கொண்டிருக்கிறாங்க. தண்ணி தீர்ந்து போனதுனால குழந்தைக்கும் தண்ணி கொடுக்க முடியல. பார்த்தாங்க, இந்த குழந்தை கத்துற கத்த என்னால் கேட்க முடியாது, இது போடுற சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. அது சாகிற தருவாயில் அது சத்தமிட்டு அழுகிறது,
சத்தமிட்டு அழுகிற அந்த குழந்தையின் சத்தத்தை என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சூரச்செடி கீழே படுக்க வச்சுட்டு இந்த அம்மா அந்த குழந்தையின் சத்தம் கேட்கிற தூரத்தில் போய் அமர்ந்து கொண்டாங்க. இந்த குழந்தை அழுகுது. அந்த அம்மாவால் உதவி செய்ய முடியல. யாரும் அந்த சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. யாரும் வந்து உதவி செய்ய முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம போல மனிதர் தானே அவங்க. வனாந்தரத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தை கத்துது, சாகிற தருவாயில் இருக்குது, தண்ணி இல்லை, கதறி புலம்புகிறது. யாரும் கேட்கறதுக்கு இல்லை. வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டாருங்க கர்த்தர். குழந்தையுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அது புலம்பிக் கொண்டிருக்கிறது, கதறிக் கொண்டிருக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி அது அழுகிறது. அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்ட சத்தம் சாதாரணமானவருடைய சத்தம் அல்ல. ஆகார கூப்பிட்டாரு. ஆகார, உன் பக்கத்துல தாமா துறவு இருக்கு, பக்கத்துல தான் இருக்குது, பார் அப்படின்னு சொன்னார். அப்போதான் அவங்க ஐஸ் ஓப்பன் ஆகுது, கண்கள் திறக்கப்படுகிறது. அவங்க பார்த்தாங்க, தண்ணி இருக்குது. குழந்தைக்கு மொண்டு கொடுத்தாங்க. குழந்தையின் அழுகை நிறுத்தப்பட்டது. சத்தத்தை கேட்ட கர்த்தர் அழுகையை சந்தோஷமாய் மாற்றினார். நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் அழுதுட்டு இருக்கீங்கல்ல, என் சத்தம் கேட்கப்படலைன்னு அழுதுட்டு இருக்கீங்கல்ல, குழந்தையை போல அழுகிறீங்கல்ல, ஆகாருடைய குழந்தை அழுதது போல மனாந்தர வாழ்க்கையில் யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை, என் ஜீவன் போகிற நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி இன்னோசென்ட்டாக வெகுளித்தனமாய் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறல, அழுகையோடு இருக்கிறல, உன் சத்தத்தை கேட்கிற ஒரு மையான தேவன் உண்டு. இயேசு சத்தத்தை கேட்டார்னாக்கா அழுகையை மாத்திட்டார். உன் அழுகையை அவர் மாத்திடுவாருங்க. ஹல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அழுகையை மாற்றினவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்கள் அழுகை எல்லாவற்றையும் அவர் களிப்பாய் மாற்றுவார். அழுதுட்டு இருக்கீங்களா? மாட்டாது. யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கவனிக்கிற தேவன், உங்களை கேட்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆகார் நடுவில் தான் இருந்தார். வனாந்தரத்தில் தான் கர்த்தர் இருந்தார். தண்ணீர் இல்லாத இடத்துல தான் கர்த்தர் இருந்தார். அங்குதான் ஆகாருக்கு கர்த்தர் வானத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி சொன்னார், ஆகாரே, நீ இருக்கிற இடத்துல தாமா தண்ணி இருக்கு அப்படின்னு பேசினார். தம்முடைய தூதனை அனுப்பி, பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, ஏதோ ஒரு காரணத்தினாலே என் அழுகை யாருக்கும் புரியல, என் கண்ணீர் யாருக்கும் தெரியல, என் சத்தம் கேட்கப்படலை, ஆகாரை போல நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைங்கள்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்கள்ல, இயேசுக்காக நீங்கள் வாழ தீர்மானித்திருக்கீங்கள்ல,
உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். குழந்தையின் சத்தத்தை கேட்டவர் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. அவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். எந்தெந்த காரியத்தில் புலம்பலோடு கூட இருக்கிறீங்களோ கேட்டு கர்த்தர் அந்த அழுகை அப்படியே மாற்றிட்டார். இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அழுத்திட்டு இருந்த குழந்தைக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்த உடனே அது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த அழுகையெல்லாம் அப்படியே மாறி ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கல்ல. வனாந்தரத்தில் கர்த்தரை துதிச்சிருப்பாங்கல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பாங்கல்ல. அப்படித்தான் உன் சத்தத்தை கேட்டு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்கலன்னு நினைக்காதீங்க, அவர் கேட்கிறார். யவீருடைய சத்தத்தை, யவீருக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவர் கேட்டார். உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி ஒருவேளை அழுகையின் செய்தியாக இருக்கலாம், துக்கம் நிறைந்த செய்தியாக இருக்கலாம், வருத்தம் மிகுந்த செய்தியாக இருக்கலாம், இருதயத்தை பாரப்படுத்த செய்தியாக இருக்கலாம், உங்களை ஒருவேளை தனிமைப்படுத்தும்படியான செய்தியாக இருக்கலாம், விரட்டிவிடும்படியான செய்தியாக இருக்கலாம், குற்றப்படுத்தும்படியான செய்தியாக இருக்கலாம், நிர்பந்தப்படுத்தும்படியான செய்தியாக இருக்கலாம். எல்லாவற்றையும் கேட்கிற ஒரு தேவன் உண்டே, அவர் இயேசு. அவர் இயேசு. உங்கள் வாழ்க்கையில் அந்த அழுகையை கர்த்தர் மாற்றுவார். அந்த குழந்தையுடைய அழுகையை மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அழுகையும் கர்த்தர் மாற்றி அவர் தம்முடைய சத்தத்தை உங்கள் நடுவிலே ஒலிக்க செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் எலியா என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியா சாரிபாத் என்று சொல்லுகிற ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரிலே பஞ்சம், தண்ணீர் இல்லை, மழை இல்லை. அந்த ஊரில் மிகப்பெரிய பஞ்சம். அந்த ஊருக்கு போனால் ஒரு விதவை இருக்காங்க. அந்த விதவைக்கு ஒரு மகன் இருக்கான். பாருங்க, இவங்க 2 பேர் அந்த இடத்துல விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி கேஸ்லாம் இப்போ கிடையாது. விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. ஏன் விறகு பொறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு வேலைக்கு கொஞ்சம் மாவு வச்சுருக்காங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மாவு வச்சுருக்காங்க. அந்த மாவை அவங்க உண்டாக்கி நானும் என் பிள்ளையும் சாப்பிட்ணும், அதுக்கு பின்பாக ஆகாரம் கிடையாது, நாங்கள் செத்து போயிடுவோம், அதுக்காக நான் விறகு பொறுக்கிறேன்னு சொல்லி அந்த விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா ஏலியா வர்றாரு. அங்கே வந்த உடனே என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. விறகு பொறுக்கிட்டு இருக்கோம், அந்த விறகுல நாங்கள் ஒரு அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்தியை சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, முதல்ல எனக்கு சுட்டு எத்துன்னு வா. எவ்வளோ பெரிய அழுகை இல்லை? முதல்ல எனக்கு சுட்டு எத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பெரிய தீனி பண்டாரம் போல இருக்கு, அப்படிதான் நினைப்பாங்க. ஊழியக்காரங்க எதனா சொன்னாக்கா ரொம்ப தான் ஆசைப்படுறாரு, ரொம்ப தான் பேசுகிறாரு அப்படின்னு சில நினைப்பாங்க. அப்படி தான் அந்த அம்மா கூட நினச்சிருப்பாங்க. நம்மளே சாக போகிற நிலைமையில் இருக்கிறோம், நமக்கு அடுத்த வேலைக்கு ஒன்றும் கிடையாது, எங்கேருந்து அந்த மனுஷன் வந்தான், வந்துட்டு முதல்ல எனக்கு சுட்டு எத்தணுவான்னு சொல்கிறான். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க.
சரி, தேவ மனுஷனாச்சே, அவர் சொல்றாரு நம்ம அவருக்கு சுட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சுட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அவர் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு பிளஸ் பண்ணார். இந்த பஞ்சகாலம் முடிகிற வரல உன் வீட்டில் மாவும் குறைபடாது, எண்ணெயும் குறைபடாதுன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவ்வளவுதான். அவர் ஒன்றும் காசு கொடுக்கல, அவர் எங்கேயோ போய் மாவு வாங்கிட்டு வந்து கொடுக்கல, அவர் எங்கேயோ போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கல, விறகு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. அவர் பிளஸ் பண்ணார், அவ்வளவுதான். அவங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால அந்த பஞ்சகாலம் முடிகிற வரையில எந்த குறைவும் இல்லாம இருந்தாங்க. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தீர்க்கதரிசிகள் யார் என்று சொன்னா, வாசிக்கலாம். 1 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து, அதிகாலமே யோசேபாத் காலத்தில் நடக்கிறது. அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் முதல்ல என்ன சொல்றாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. சித்தினா என்ன? உங்க காரியம் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரை நம்புங்க. இரண்டாவது, உங்களுக்கு முன்பதாக இருக்கப்பட்ட அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க. இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறையா இருக்கு, ஏராளமாக இருக்காங்க. காரு தராரு, பங்களா தராரு, அதை தராரு, இதை தராரு. ரொம்ப சந்தோஷம், இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சத்தியத்தை சொன்னா எதிரியா மாறிடுவாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் உலகம் முழுசும் பரவி இருக்காங்க. உங்க சபையில் கூட இருக்கலாம், அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஜாக்கிரதை. இவரு சொல்றாரு, முதல்ல கர்த்தரை நம்பு, ரெண்டாவது அவருடைய தீர்க்கதரிசியை நம்பு. நீ சித்தி பெறும், காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்ல. இந்த அம்மா அவருடைய தீர்க்கதரிசியா இருந்த எலியாவை நம்பினாங்க. தனக்கு இருக்கிற கொஞ்சம் மாவை கூட, கொஞ்சோண்டு அடுத்த வேலைக்கு இல்லாத நிலைமையில் இருக்கிற கொஞ்சோண்டு கூட அவர் வார்த்தையை நம்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க, சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க வார்த்தையை நம்பினவங்க காரியம் சித்தி பெற்றது. இன்னைக்கு ஊழியக்காரருடைய வார்த்தையை நம்பலன்னு சொன்னா உங்க காரியம் நடக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. அநேகருக்கு பெரிய சந்தேகம், ஆண்டவர் என்னதான் சொன்னாரா, எனக்கு தான் சொன்னாரா, என் பேர் தானா அது, அது அப்படியா இப்படியா, அது எப்படி இது எப்படி? அது அப்படித்தான், கத்த சொன்னான்னா சொன்னதான். ஹல்லேலூயா. நம்புங்க, உங்க காரியம் சித்தி பெறும். இந்த அம்மா நம்பினதுனால அந்த பஞ்ச காலத்தில் அவங்க காரியம் சித்தி பெற்றது. சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்ப பாருங்க, காரியம் நடந்துருச்சா? நடந்த உடனே எலியா அங்கே தான் இருக்காரு. அவங்க மகன் பாருங்க, திடீர்னு நோய்வாய்ப்பட்டுட்டான்.
அந்த நோய்வாய் அவர் ஜெபம் பண்ணி பார்த்துருப்பாரு, அல்லது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பண்ணி பார்த்துருப்பாங்க, மருந்து மாத்திரைலாம் கொடுத்து பார்த்துருப்பாங்க. ஒன்றும் பலன் இல்லை. நாளுக்கு நாள் அதிகமாச்சு, அந்த பையன் செத்து போயிட்டான். இப்போ இந்த அம்மா தீர்க்கதரிசனம் நம்பினாங்கல்ல, நம்பிதானே வந்தாங்க. பையன் செத்துட்டான். அதுக்கே அந்த அம்மா கேட்குறாங்க, அம்மா நம்பிதானையா நான் அப்பத்தை சுட்டு எத்தனை வந்து கொடுத்தேன், இதுக்கா என் வீட்டுக்கு வந்தீங்க? இதுக்கா சத்தியத்தை சொன்னீங்க? இதுக்கா இயேசுவை சொன்னீங்க? இதுக்கா அது இது அதுன்னு சொல்லிட்டு கேட்டோம்ல. அந்த மாதிரி அம்மாவும் கேட்குறாங்க, எலியாவை பார்த்து கேட்குறாங்க, இதுக்கா எங்க வீட்டுக்கு வந்தீங்க? என் மகன் செத்து போயிட்டானே, இதை சொல்றதுக்காக என் வீட்டுக்கு வந்தீங்க? அவங்க இருதயத்தின் பாரம், அவங்க இருதயத்தின் கவலை, அவங்க இருதயத்தோட கவலை என்ன பண்றது, புலம்பித்து இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, எலியா சரி இருக்கட்டும், குழந்தை கொண்டு வாங்க, அந்த பையனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற சம்பவத்தை வாசிக்கலாம். 16, 17 வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா? சரியான கேள்வி கேட்கறாங்க. என் குமாரனை சாக பண்ணுவோமா? என்னிடத்தில் வந்தீர் என்றால், என்கிட்ட வந்தீங்க, என்னிடத்தில் வந்தீங்க. அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவளுடைய மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு வாசிக்கலாம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். Praise the Lord. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கேட்டதனால என்ன பண்ணாரு? பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்பினா சித்தி பெற்றாங்களா? கர்த்தர் எலியா என்று சொல்லுகிற தேவ மனுஷனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. இழந்ததை திரும்ப கொடுத்துட்டார். இழந்த மகனை திரும்ப கொடுத்துட்டார். இழந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாத்திட்டார். இழந்த எல்லா ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்துட்டார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய மனுஷனுக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னு சொன்னா தேவனுடைய மனுஷனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுப்பார். அதுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவ மனுஷனுக்கும் செவி கொடுக்க மாட்டேன்,
வேதாகமத்துக்கும் செவி கொடுக்க மாட்டேன், என் இஷ்டம் போல என் மன விருப்பம்படியெல்லாம் நடந்துக்குவேன் சொன்னான், கர்த்தர் இழந்ததை திரும்ப தர மாட்டார். இழந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்காது. நீங்க முதல்ல கர்த்தரை நம்புங்க, அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்க. என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கங்கள், என்ன உபத்திரவங்கள், என்ன இழப்புகள் வந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷனை கேட்டு, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு இழந்ததை திரும்ப கொடுப்பார். எவ்வளோ காரியத்தை இழந்திருக்கிறான்ல, திரும்ப கிடைக்கலையே, திரும்ப அந்த சமாதானம் கிடைக்கலையே, இழந்த அபிஷேகம் திரும்ப கிடைக்கலையே, இழந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்கலையே, இழந்த ரட்சிப்பு திரும்ப கிடைக்கலையே, இழந்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளலையே. என்ன காரணம் தெரியுமா? நீங்க உங்க தேவ மனுஷனை நம்பல. இரண்டாவது காரியம், தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கல. ஆகையினாலதான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியல. இந்த அம்மா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால், அவங்க சொன்னதை அவங்க செய்தபடியினால, அந்த அப்பத்தை சுட்டு கொண்டு வந்தபடினால இழந்ததை அவங்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. எலியாவுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவன் சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, உங்க வாழ்க்கையில் எதை இழந்திருக்கீங்க? எந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க? உங்களுக்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற தேவ மனுஷனை நம்புங்க. இன்னைக்கு காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறவங்க அநேகர் உண்டு. ஏன் ஆத்மா உன் ஆத்மான்னு போட்டி போட்டுக்கிறவங்க அநேகர் உண்டு. நம்ம ஊழியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு அனுப்புனா கூட எதுலேயுமே நான் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லி தடை போடுற ஊழியக்காரனும் உண்டு. கர்த்தர் பார்த்துக்குவார். விடுதலை இங்கே பெற்றுக்கொள்றது, பிசாசு இங்கே ஓடுறது, கட்டுகள் இங்கே அவிழ்க்கப்படுகிறது. இங்கு ஆண்டவர் எல்லா ரட்சிப்பும் கொடுக்கிறார், சத்தியத்தை ஆண்டவர் வளர செய்கிறார். ஒரு சபைக்கு போங்கன்னு தான் அனுப்புவோம், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்கன்னு தான் அனுப்புவோம். தேவ மனுஷர்கள் என்று சொல்லப்படுகிற கள்ள மனிதர்கள் மறுபடியும் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிடுவாங்க. எந்த காரியத்திலையும் அந்த ஊழியக்காரரை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் நம்பி போனீங்கன்னாக்கா உங்கள் இழப்பை ஈடு செய்யவே முடியாது. உங்களுக்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற தேவ மனுஷனை நீங்கள் நம்புனீங்கனாக்கா, கர்த்தரை நம்புனீங்கனாக்கா, காரியத்தை கர்த்தர் சித்தி பண்ணுவார். இழந்ததை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்க எப்படி இருக்கீங்க? யாரை நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? முதல்ல கர்த்தரை நம்புங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற தீர்க்கதரிசியை நம்புங்க. உங்களை அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கார். இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. எலியாவை நம்பினாங்க. நம்பினதுக்கு அப்புறமும் பிரச்சனைகள் வந்தது. பலத்த எதிர்ப்பு, பலத்த இழப்பு வந்தது. ஆனா அந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணார். பாரத்தோடு ஜெபம் பண்ணார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணார், திரும்ப கொடுங்கன்னு ஜெபம் பண்ணார். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. உங்க ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க நீங்களே அனலைஸ் பண்ணிங்க, நீங்களே புரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றாங்களா?
உங்களுக்காக பாரப்படுறாங்களா? உங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறாங்களா? கவனித்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க? எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? எலியாவுடைய சத்தத்தை கேட்டுதான் அந்த குடும்பத்தில் இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்ப கொடுக்கணும்னு சொன்னா, தேவ மனுஷனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்க அல்லது தேவ மனுஷனுக்கு நீங்க கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் இழந்ததை திரும்ப தருவார். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு தேவனுடைய மனிதனாயிருக்கிற எலியாவுக்கு இருந்தது போல எங்களுக்கு உண்டு. நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பது உண்டு. நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, நான் தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஒவ்வொரு நபருடைய குடும்பத்தையும் வைத்து அணு தினமும் ஜெபிப்பது நான் உத்தரவாதமாய் சொல்ல முடியும். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனப்பார மனுபுத்திரன் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிறவர் ஆவியானவர். உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற தேவ மனுஷன் மேல கர்த்தருக்கு பின்பதாக கர்த்தரை நம்புங்க. முதல்ல தேவ மனுஷர்களையும் நம்புங்க. இழந்ததை திரும்ப பெறுவீங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? எவ்வளோ மகிழ்ச்சி இல்லை? இந்த வார்த்தையை நம்புங்க. இன்னைக்கு இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. எந்தெந்த காரியத்தில் இழந்திருக்கிறீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, பத்திமேயு என்று சொல்லுகிற ஒரு குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் வெளியிலே அமர்ந்து, வாசலிலே அமர்ந்து, தேவாலயத்தின் வாசல்களிலே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறவன். ஒரு ஆர்டினரி பர்சன். அதை விட ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நபர், 2 கண்ணும் தெரியாதவ, இன்வாலிடு, டோட்டலி கொலாப்ஸ்டு பர்சன். மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு அந்த வழியா போறாரு. சல 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 சத்தம் கேட்குது. இந்த சத்தம் அவனுடைய காதுல கேட்குது. அவன் காதுல கேட்ட உடனே அவன் மெதுவா கேட்டு பார்க்கறான். யாரு போறாங்க? இயேசு. ஐயோ, இந்த இயேசு எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறேனே. வியாதியை சுகமாக்குறவராயிற்று, கண் பார்வை கொடுக்கிறவராயிற்று, மரித்தோனை உயிரோடு கூட எழுப்புறவராயிற்று. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த ஜனங்களா சொல்றாங்களே, நான் கேட்டிருக்கிறேனே. அவர் அந்த வழியா போறாரு. அவரை விடக்கூடாது, அவரை விடக்கூடாது. எப்படின்னா நம்ம அவரை கூப்பிட்டு தான் ஆகணும், அவரை கூப்பிட்டு தான் ஆகணும். ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவர் வர்ற காத்திருக்கிறான். சத்தம் கேட்குது, ஜனங்க போயிட்டே இருக்காங்க. ஒரு க்ரௌடு போனால் எப்படி இருக்கும்? ஒரு கூட்டம் அப்படியே சல 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 சத்தம் வராது. இயேசு போகும் பொழுது சாதாரணமாக போக மாட்டார். ஏராளமானவங்க பின்னாடி வருவாங்க. சில சாப்பாட்டுக்கு வருவாங்க, சில சுகத்துக்கு வருவாங்க, சில வேடிக்கை பார்க்க வருவாங்க, நம்மளை மாறி. ஆமாம், பல காரியத்துக்கு வருவாங்க. என்ன நடக்குது பார்த்துட்டு போகலாம். அங்கே போனால் ஏதோ அவர் சொல்கிறாராம, அது கேட்டுன்னு போகலாம், குறி கேட்குற மாதிரி. சிலர் அங்கே போனால் சுகம் கிடைச்சிடும், அவர் ஜெபம் பண்ணுவார், போகலாம். சிலர் தலை மேலே கை வச்சாக்கா நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிடும், போகலாம். அப்படித்தான் எல்லாம் ஏராளமான பேர் அவர் பின்னாடி போயிட்டுருக்காங்க. சத்தம் கேட்குது. கேட்ட உடனே உட்கார்ந்து இருந்தவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், சத்தம் போடுறான்.
சத்தம் போடுறான். அந்த சத்தத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுட்டு, ஏன் அவ்வளோ சத்தம் போடுற? நீ என்ன பண்ண முடியும்? அவரை கூப்பிட்டு, நீ கூப்பிட்டு ஒன்றும் நடக்காது. அமைதியார், டோன்ட் ஷவுட், சத்தம் போடாத, அமைதியார். அதட்டுறாங்க. சரி பாருங்க, அதட்டின உடனே அவன் அமைதியாக இருந்தானா? முன்ன விட அதிகமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. கதறி கூப்பிடுறான், விழுந்து புரண்டு இருப்பான். அவன் சத்தம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். உரத்த சத்தமா கூப்பிட்டான், எல்லார் காதுல ரீச் ஆயிருக்கும். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இயேசு சடனா அங்கே நின்னாரு, திரும்பி பார்த்தார். அவன் சத்தத்தை கேட்டு, வாசிக்கலாம். இயேசு நின்று, இயேசு அந்த சத்தத்தை கேட்டு நடந்துட்டு இருந்தவரே நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து, அவன் கண்ணெல்லாம் திறக்கப்பட்டது, சுகம் பெற்றுக் கொண்டான். பார்வையடைந்தான். அவன் சத்தத்தை கேட்டு இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். 2 கண்ணும் தெரியாதவன், ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நபர், யாரும் மதிக்காத ஒரு நபர், அவன் சத்தத்தை கேட்டவர். உன் சத்தத்தை கேட்பார்ல, உங்க சத்தத்தை கேட்பார்ல. நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா? என் சத்தத்துக்கு பதில் கிடைக்கல, எல்லாம் அதட்டுறாங்க. ஆமா, நீ ஜெபம் பண்ணது போதும், உட்காரு. நீ ஜெபம் பண்ணது, நீ உபவாசம் இருந்ததெல்லாம் போதும், உட்காரு. அதட்டுறாங்களா? உன் ஜெபம்லாம் கேட்க நீ கத்தி கத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உட்காரு. அதட்டுறாங்களா? உன் சத்தத்தை தான் கர்த்தர் கேட்கிறேன்னு சொல்றார். உன் சத்தத்தை கேட்டு அவர் அப்படியே, சரி நான் பரவாயில்லப்பா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், என்ன கூப்பிட்டேன், என்ன விஷயம், பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்பலை. எங்கெங்கேயோ காத்து கிடந்திருப்பீங்க, யாரும் உங்க சத்தத்தை கேட்கல, உங்க சத்தத்துக்கு பதில் தரல, உங்க சத்தத்துக்கு நின்று உங்களை கூப்பிடல, யாரும் விடுதலை தரல. இந்த பர்த்திமேயு குருடனுக்கு இயேசு ரெஸ்பான்ஸ் பண்ணார் பாருங்க. அவன் சத்தத்தை கேட்டு, அவர் ஜீவனுள்ள தேவன், இயேசுவே எங்களுக்கு இறங்கும், எனக்கு சுகம் தாரும். இந்த உலகத்தின் சத்தத்தின் நடுவிலே, உங்களை அதட்டுகிற சத்தத்தின் நடுவிலே நீங்க இயேசுவை நோக்கி பார்த்து கூப்பிட்டீங்கன்னு சொன்னா, பர்த்திமேயுக்கு மனம் இறங்கினவர் உங்களுக்கு மனம் இறங்குவார், உங்களுக்கு அவர் சுகம் தருவார். ஹல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்டு சுகம் தருவாரா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒன்று சொல்லி நான் வேகமாக முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. தாவீது என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை சின்ன பையனா இருக்கும் பொழுது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை தேவையில்லாம கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணிட்டார்.
எங்கன்னா ஆடு மேய்ச்சிருந்துருப்பான். அவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டார். இவன் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜாவாக்கினாரா? அதுக்கப்புறம் கோலியாத்தை ஜெயிக்கிறான். ராஜா சொன்னபடி பாதியில் கொடுக்குறான். அரசாங்கத்தில் ஆமாம் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். எல்லாம் செஞ்சுவிட்டு கொலை பண்ணுறதுக்கு தேடுறான். அவனை துரத்தி அடிக்கிறான். காட்டில் போய் தேடுறான் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த மருமகன் தான், மாமா தான், கொலை பண்ணுறதுக்கு தேடுறாங்க. எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளவோ பாடுகள். ஒரு பக்கம் இராணுவம் தேடுது, ஒரு பக்கம் சவுல் தேடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவனை சுத்தி சுத்தி வருது. அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள். எனக்கு அன்பானவர்களே, அவன் சொல்றான், கேட்கலாமா? வாசித்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 5-7 வரலாம் வாசிக்கலாமா? மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, மரண அலைகள் என்னை, தாவீது சொல்றார், மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஒரே மரணம் தான், மரண கண்ணிகள் என் மேல விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே, கவனிங்க, எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென். என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. சொல்றான் பாருங்க, எனக்கு ஒரே மரணம் தாங்க, எங்கு திரும்பினாலும் மரணம், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது, பயங்கர நெருக்கம். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டவர் அமைதியா விட்டுல, அந்த நெருக்கத்தில் இருந்து வெளியில வர உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவனை இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாய் கர்த்தர் அமர செய்தார். அநேக நெருக்கம், அநேக பாடுகள், அநேக உபத்திரவம். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்தின் மத்தியில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு நெருக்கம், சொந்த குடும்பத்தால, பண காரியங்களால, கடன் பிரச்சனையினால, உங்க சொந்த உறவுகளால, உங்க பிள்ளைகளால, உங்க கணவனால, உங்க மனைவியால, உங்க திருச்சபையால, உங்களை சூழ்ந்திருக்கிற மக்களால, ஏன் ஒய் நாட்டு உங்க பாஸ்டரால ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கா? ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றார், எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில என் சத்தத்தை யாரும் கேட்கலைங்க, என் பாடு அவ்வளவு பெருசு, என் பாரம் அவ்வளவு பெருசு, என் சுற்றிலும் அவ்வளவு நெருக்கம். தாவீது தெளிவா சொல்றாரு, வெறும் மரண காரியங்களே சொல்றார், அவ்வளவு நெருக்கம். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார், என்னுடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்றினார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற சகோதரனே சகோதரியே, யாரும் சத்தத்தை கேட்கலன்னு நீங்க பயப்பட வேண்டாம்.
இயேசு உங்கள் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, உன்னை நெருக்கமெல்லாம் மாறும். தாவீதின் நெருக்கத்தை மாற்றினவர் உங்கள் நெருக்கத்தை அவர் மாற்றுவார். உங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறி போகும். அவர் கேட்பார், உன் சத்தத்தை அவர் கேட்பார். நீ தனியாக கத்தினாலும் சரி, கும்பலில் கத்தினாலும் சரி, தேவாலயத்தில் கத்தினாலும் சரி, வறுமையில் கத்தினாலும் சரி, பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் கத்தினாலும் சரி, ஐயோ இங்க கத்தலாமா கூடாதான்னு சொல்லி நீ புலம்பிட்டு இருந்தாலும் சரி, நீ கத்துகிற அல்லது கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மெய்யான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யவீருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். யவீருக்கு சொன்னப்பட்ட செய்தியை கர்த்தர் கேட்டார். உங்களுக்கு எந்த செய்தியாக இருந்தாலும் கர்த்தர் உங்க அருகில் நிற்கிறார். யவீரு பக்கத்தில் நின்றவர், யவீருக்கு அருகில் நின்றவர் உங்க அருகில் இருக்கிறார். இயேசு அருகில் இருந்தாக்கா எதுவுமே நடக்காது, நடக்கும். துக்கம் வராது, வரும். போராட்டம் வராது, வரும். எல்லாம் யவீர் பக்கத்தில் தான் நிற்கிறாரு, யவீர் கூட தான் இருக்கிறாரு. வந்துச்சா போராட்டம், நெருக்கம் வந்துச்சா, உபத்திரம் வந்துச்சா, இழப்பு வந்துச்சா, துர்செய்தி வந்துச்சா, வந்தது. ஆனா கர்த்தர் அதை கேட்டார். அவனுடைய இறுக்கங்கள், அவனுடைய நெருக்கங்கள், அவனுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்றினார். அவர் மெய்யான தேவன். என் சத்தத்தை யாரும் கேட்கலன்னு சொல்லி புலம்பாதீங்க. தாவீது அழகா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறார் பாருங்க. சங்கீதம் 5:3 அதிகாரத்தை வாசிக்கலாம். நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 5:3 வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். நல்ல கவனிங்க. எப்ப? காலையிலே. காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே. காலையிலே உமக்கு நேரே வந்து. உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. ஆயத்தமாகி காத்திருப்பேன். காத்திருப்பேன். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. எப்ப சத்தத்தை கேட்பாராம்? தூங்கன்னா அவன் சத்தத்தை கேட்க மாட்டார். காலையில் நல்லா குரட்டை விட்டு தூங்கினாக்கா இப்பயே தூங்கி நிற்கிறாங்க. நிம்மதியாக தூங்குறது. எங்க பிரச்சனைகள் மாறப்போகுது? அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. எப்ப என் சத்தத்தை கேட்டாரு? ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தெல்லாம் நல்லா இருக்கும், ஆறுதல் வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கும், இழந்தது திருப்பு கொடுப்பார், ஓகே. ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டு சுகம் கொடுப்பார், ஓகே. ஆண்டவர் எல்லா நன்மைகளும் எனக்கு தருவார், நல்லது. அது எப்ப தருவாரு? காலையிலே. அதிகாலையில் தேடுகிறவன் அவரை பார்க்கணும் இல்ல? பார்க்கணுமா பார்க்க கூடாதா? உன் சத்தம் கேட்கப்படணுமா கேட்க கூடாதா? ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறோம்ல. கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், நான் அதிகாலமே உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பேன்னு சொல்றார். கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்பார். எப்ப? காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருங்க, விழிப்போடு இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கடைசி காலத்தில் வந்துட்டோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். விழிப்போடு தேவ சமூகத்தில் அதிகாலையில் காத்திருங்க. கர்த்தர் ஒரு நாள் தம்முடைய தூதர்களோடு கூட வரப்போகிறார். ஆரவார துணியோடு வரப்போகிறார். அந்த சத்தம் காலையில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உன் காதுக்கு மட்டும்தான் கேட்கும்.
அந்த ட்ரம்பட் சவுண்ட், அந்த எக்கால சத்தம் இந்த உலகத்துக்கு கேட்காது, இந்த உலக மனிதர்களுக்கு கேட்காது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பத்தியா காலையில் உங்களுக்கு மட்டும்தான் உங்க காதல கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்கொண்டு போவோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆறுதல் படுத்துவேன் சொல்றாரு. உன் சத்தத்தை கேட்டு திரும்ப கொடுப்பேன் சொல்றாரு. உன் சத்தத்தை கேட்டு ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. உன் சத்தத்தை கேட்டு நெருக்கங்களை மாற்றுவேன் சொல்றாரு. இயேசு வரப்போகிறார். அந்த சத்தத்தை கேட்பதற்கு நீ ஆயத்தமாகணும், நீ ஆயத்தமாகணும். நீங்க ஆயத்தமாகிறது மாத்திரம் இல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்தணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கு காது இருந்துச்சுன்னா கேளுங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மெத்தனமா இருக்காதீங்க, பாவத்தை விட்டு வெளியில வாங்க, தேவ சமூகத்தில் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உன் பிரச்சனைகள் மாறுவதற்கு மாத்திரம் கர்த்தர் அல்ல, உங்களை சுகமாக்குறது மாத்திரம் கர்த்தர் அல்ல, உங்களுக்கு விடுதலை தருவது மாத்திரம் கர்த்தர் அல்ல, இயேசுவோடு கூட வாழ்ந்திருக்கும்படியாய் உங்களை அழைத்து செல்வதற்கு இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தப்படு சகோதரனே, ஆயத்தப்படு சகோதரியே. ஆவியானவர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கார். எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இன்னும் அவருடைய சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, இன்னும் சத்தத்துக்கு செவி கொடுக்கலையே. இன்றைக்காகிலும் செவி கொடுக்க மறந்து போகாதே. நாளைய தினம் என்பது இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் தள்ளி போடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம இருப்போம் சொல்ல முடியாது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இயேசு வருகை நாட்களில் வந்திருக்கிறதோ, வாசற்படியில் வந்து விட்டார். யுத்த சத்தம் கேட்கிறது. எங்கும் கடைசி காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத பூகம்பங்கள் உலகம் முழுவதும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறிவிட்டது. எல்லாம் இயேசு வருவது மாத்திரம்தான் தாமதமாய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் பேசுகிற சத்தம் உங்க காதல கேட்குதா? ஆவியானவர் பேசுகிற சத்தம் உங்க காதல கேட்குதா? அந்த எக்கால சத்தம் கேட்பதற்கு நீங்க ஆயத்தமா? இயேசு வருகையின் சத்தம் கேட்பதற்கு, ஆரவார சத்தம் கேட்பதற்கு, பெரும் இரைச்சலின் சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் உங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்க இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயமாய் இருக்கிறதா? உங்க சத்தத்தை இயேசு கேட்கணும்னு விரும்புறீங்க. அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் சத்தத்தை இருதயத்தில் பாரத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை, விரும்பவில்லை. பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்காகிலும் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மனம் திரும்புங்கள். கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் என் சத்தத்தை கேட்டவர்களும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. சமூகத்தில் காத்திருந்து கேளுங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் எழும்பி நின்று இயேசுவை நோக்கி பார்த்து நம்மை அர்ப்பணிக்கலாம்.
சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளோடு நீ பேசியிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும், ஒவ்வொருவரும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பக்கமாய் நீ திருப்புவீராக. பிரச்சனைகளை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.